உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மனிதனுடைய பாவமே அவனுடைய வாழ்க்கையிலே உண்டான எல்லா சாபக்கேடுகளுக்கும் காரணம் என்று நாம் அறிவோம். இதுதான் அடிப்படை அப்படிங்கிறத தெரியாமல் பணம் கிடச்சா சரியாக போயிடும், நல்ல குடும்பம் அமைஞ்சால் சரியாக போயிடும், நல்ல பிள்ளைங்க கிடச்சா சரியாக போயிடும், பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்துட்டால் சரியாக போயிடும், அவங்களுக்கு நல்ல பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சா சரியாக போயிடும், அப்புறம் எங்களுக்கு நாங்கள் விரும்பினதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு எல்லாம் வேணும் அப்படி சொல்லி அதில் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்குற இந்த உலக மக்கள் தங்களுடைய பாவங்கள் தான் மனுக்குலத்தோடைய ஒட்டுமொத்த மனுக்குலத்தோடைய கேடுகளுக்கும் காரணங்கிறத மனதார நினையாதிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது நாம் அதை பற்றி சிந்திக்க, அதை தியானிக்க, உண்மையாக எங்கே பிரச்சனை ஆரம்பித்ததோ அங்கே அந்த பிரச்சனையை போக்கணும். அங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த இடத்துல விழுந்தியோ அந்த இடத்த விட்டு எழுந்துருன்றார். அப்போ நம்ம எங்கே விழுந்தோம், எங்கே இந்த பாவத்தில் விழுந்தோம், நம்ம எங்கே இப்போ எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் எழுந்திருக்கிறது மட்டுமில்ல, பாவம் தொலையணுமே, செஞ்சாச்சு, இப்போ பாவம் தொலையணுமே. அது இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, அது மீட்புக்காக. ஆனால் அதே சமயத்தில் சரீர சுகத்துக்காக அவர் நமக்காக பாடுகளை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறீர்கள். அவருடைய தழும்புகளாலே, அதாவது அவரை அடித்து காயப்படுத்தி கைகள் கால்களில் ஆணிகளில் அரைஞ்சு தலையில் முள்முடி வச்சு அடித்து தாடியை பிடுங்கி முதுகெல்லாம் உழுது போட்டது மாதிரி அப்படி அவரை அடித்து வாரினால் அடித்த போது முதுகில் இருக்க சதையெல்லாம் பிச்சுட்டு வருது. அவர் தன்னுடைய எலும்புகளெல்லாம் எண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுன்றாரு. அப்போ அவ்வளவு கேடுபாடான பாடுகள். அந்த பாடுகளில் இதையும் ஒன்று சேர்க்கணும், ஸ்கேப் கோட், அதாவது போக்காடாக விடப்பட்ட ஆடு. அது இஸ்ரவேலோடைய பாவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு அவன் கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு வந்துடுறான். அது தனியாக இங்கேயும் அங்கேயும் போய் மேலே கீழே விழுந்து முட்டி மோதி கேமன்னு கத்தி அது எவ்வளோ வேதனையோடு எங்கேயாவது விழுந்து கிடந்து செத்துருக்குன்னு பாருங்கள். அது பைத்தியம் பிடித்து இங்கே அங்கேயும் முட்டி மோதி விழுந்து செத்தது. மனிதர்களுக்கு இருக்கிற பைத்தியத்தை இயேசு சுமந்தார்னு காட்டுவதற்காக அந்த போக்காடு பற்றியதான விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி இயேசுவுடைய ஒட்டுமொத்த பாடுகளை, அவர் நமக்காகப்பட்ட அடிகளை, காயங்களை, தழும்புகளை பற்றி நாம் நோக்கி பார்த்து தியானம் பண்ணினால் அங்கே தான் நம்முடைய சுகம் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் பைபிளில் சுற்றி எங்கெல்லாம் வந்தாலும் இந்த வசனம் எந்த வசனமாக இருக்கட்டும், கடைசியில் இங்கே வந்தால் தான் சுகம். அநேக எடுத்துக்காட்டுகள், அவர் கரங்களை வைத்தார் சுகமானாங்க, அவர் சுகமாவாயாகன்னு சொன்னார் சுகமானாங்க, அப்புறம் கண்கள் உங்கள் விசுவாசத்தின்படி கடவுதுன்னாரு, அவங்க கண்கள்லாம் திறந்துச்சு. அப்போ இப்படி ஒவ்வொரு கேஸாக எடுத்துக்காட்டுகள் வேறு. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டுகள் வேறு. பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் சுகமானாங்க? நாகமான் போய் யோர்தான் நதியில் 7 தடவை மூழ்கி எழும்பி சுகமானான். எலியா ஒரு தடவை, எலிசா ஒரு தடவை மரித்தோரை எழுப்பியிருக்கிறாங்க.
அப்புறம் முதல்ல அபிமெலேக்கு அவன் தான் சுகமாகும்படி அவன் சுகமாகும்படி ஆபிரகாம் ஜெபம் பண்ணானா, அவன் வீட்டார் சுகமானாங்கன்னு வாசிக்கிறான். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் எவ்வளோ பேரை குணமாக்கியிருக்கிறாரு, பவுல் எத்தனையோ பேரை குணமாக்கியிருக்கிறான், பேதுரு எவ்வளோ பேரை குணமாக்கியிருக்கிறான், அதுக்கப்புறம் சீஷர்கள் ஊழியத்துக்கு போன வகையில் எவ்வளோ பேரை குணமாக்கியிருக்கிறாங்க. இவைகள் யாவும் எடுத்துக்காட்டுகள். ஆனால் எதன் அடிப்படையிலே இந்த சுகம் உண்டாகிறது, எதன் அடிப்படையில், எதன் ஆதாரத்திலே இந்த சுகம் உண்டாகிறது என்று நீங்கள் தேடினால் அது இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே. இயேசு சொல்கிறார், இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்போ சரீரத்தை பிற்கப்பட கொடுத்துருக்கிறாரு, அது நமக்கு விளங்குது. அப்புறம் கைகளை காலில் ஆணி குத்துனாங்க, ரைட்டு விளங்குது. தாடியை பிடுங்கினாங்க, விளங்குது. தலையில் முள்முடி வச்சு அடித்தாங்க, விளங்குது. முதுகெல்லாம் ஒரே காயமாகும்படிக்கு அந்த சவுக்கில் அடித்த போது சதையெல்லாம் பிச்சுட்டு போய் எலும்புகளையெல்லாம் எண்ணலாங்கிறாரு, அந்த அளவுக்கு ஆகியிருக்குது. அப்புறம் வியர்வையை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததை பற்றியெல்லாம் பேசுகிறோம். இது நடுவே அவருடைய வேதனைகள், அந்த நடுவே விசாரணைகள், 7 வார்த்தைகளை சிலுவையிலிருந்து பேசியது, இது எல்லாமே 7 வார்த்தையை மட்டும் போயிடக்கூடாது. அந்த பாடுகளை மத்தியிலே அவர் எப்படி சரியாய் செயல்பட்டார்னு பார்க்கறது தானே நம்முடைய பார்வை. அதனால் அந்த பாடுகளை பற்றி நீங்கள் தியானிச்சிங்கன்னா, தேவையான அளவுக்கு தியானிச்சிங்கன்னா தெய்வீக சுகம் உண்டாகும். அப்புறம் தெய்வீக ஆரோக்கியம் சுகமாகிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. அது தெய்வீக ஆரோக்கியம் இருக்கிறதுனால வியாதி வராது. அப்போ பவுல் இயேசுவோடைய பாடுகளை நான் கண்டு ஐக்கியமாகி அவருடைய ஜீவனுக்கு உட்படும்படியாக பிரயாசப்படுறேன்னு பவுல் சொல்கிறானே. அப்போ இயேசுவோடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியணுங்கிறான். அந்த பாடுகளின் ஐக்கியத்தில் தான் அங்கே சுகம் இருக்குது. அதனால் நம்ம அதை விட்டுட்டு இயேசு நமக்காக மரித்தார் ரத்தம் சிந்தினார் அதை மட்டும்தான் முக்கியப்படுத்தி பேசுகிறோமே ஒழிய, அவர் நம்முடைய சுகத்துக்காக அங்கே மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டார். பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் வி ஆர் ஹீல்டு. அவர் வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன், அவருடைய தழும்புகளால் குணமானோம்னு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ், அவர் வாங்கின அடிகள்னால நாம் சுகமாகிறோம்னு இருக்குது. ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே காரியத்தை தான் சொல்லுது. ஆக அதை நாம் சற்று கவனித்து பார்ப்போமாக. இன்றைக்கு இயேசுவானவர் சர்ப்பத்தை போல மாறி உலகத்தார் எல்லாருடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்ட உடனே அவர் சர்ப்பம் போல தோற்றமளிக்கிறார்னு, அதன் அடிப்படையில் தான் பழைய ஏற்பாட்டில் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். பழைய ஏற்பாட்டில் 2 வசனங்களை வாசிக்க போகிறேன். அதை சற்று கவனிங்க. முதலாவது வசனம் யாத்ராகமம் 7:7 12 வரை. அது மோசேயும் ஆரோனும் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக, அவன் ஊழியக்காரருக்கு முன்பாக தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள். அதாவது அவங்களும் கோலை போட்டாங்க, பாம்புகள் வந்தன. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ
அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. இந்த சம்பவம் பற்றி அறியாத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படி அறியாமல் இருந்தால் இப்போக்கி தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மோசையை அனுப்பி எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று அனுப்பிய போது ஒரு கோல், அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சுருந்த கோலை நீ எடுத்துகிட்டு போன்றார். அந்த கோல் அன்றைக்கு அது மோசையோடைய கையில் இருக்கிற கர்த்தருடைய கோல் ஆயிற்று. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடு வைத்திருக்கிற மேய்ப்பனுடைய கோல். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த கோலை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்துகிட்டு போகிறான். அந்த நாளில் அது மோசையோடைய கையில் இருந்த கர்த்தருடைய கோல் அப்படி ஆச்சு. கர்த்தருடைய கோளுடைய விசேஷம் என்ன? அந்த கோல் மூலமாக தான் மோசே அத்தனை அற்புதங்களையும் எகிப்தில் செய்கிறான். கடைசியில் கண்மலை அடித்தது கூட ஒரு கோல்னால தான் அடித்தான்னு போட்டிருக்கு. எல்லா அற்புதங்களையும் மோசே கர்த்தர் கொடுத்துருந்த அந்த கர்த்தருடைய கோல் அது மூலமாக தான் செஞ்சான். அதில் என்ன ரொம்ப விசேஷம்னா, அந்த கர்த்தருடைய கோல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு சமானமாக இருந்தது, ஒப்பாக இருந்தது. அது ஆரம்பத்தில் நம்ம வாசிக்கிறப்பெல்லாம் விளங்கலை. என்னையா போய் கோலை போட்டால் பாம்பு தானா வரணும், இந்த மாதிரி அற்புதமாக வேணும்னு கேட்டால் இதே மாதிரி அற்புதத்தை அந்த எகிப்தியர்கள் மந்திரவாதிகளும் செய்கிறாங்க. நாங்களும் கோலை போட்டு சர்ப்பங்களை உண்டாக்கிட்டோம்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரோனுடைய கோல், ஆரோன் அங்கே அந்த பார்வோனுக்கு முன்னாடி போட்ட கோல், அது மற்ற எகிப்தியருடைய மந்திரவாதிகள் அவங்களெல்லாம் கோல்களை போட்டப்போ அந்த சர்ப்பங்கள் வந்ததே, அவை எல்லாவற்றையும் விழுங்கி போட்டு விட்டது. இது ஒரு பெரிய வெளிப்பாடு இதில் நமக்கு உண்டாகியிருக்கணும். ஆனால் எவ்வளோ பேர் அந்த வெளிப்பாட்டை பெற்றோம்னு நமக்கு தெரியல. இயேசுவே உலகத்தார் எல்லாருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டபடியாலே சர்ப்பம் போலானார். அது நம்பர் 1. அதாவது அந்த சர்ப்பம் ஏவாள்கிட்ட பேசினப்போ தான் பாவங்கள் அங்கேருந்து பெறப்பட ஆரம்பிக்குது. அப்படி எல்லா மனுஷர்கிட்டையும் பேசி பேசி அந்த பாவங்களை உண்டாக்கி உலகம் பூரா இப்போ பாவமாக இருக்குது. அந்த பாவமெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து. அதை இந்த மக்கள் சுலபமாக சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த பாவத்தை செய்கிறாங்க, ஆட்டம் போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, பாவ சந்தோஷத்தை ஆனால் அது மரணத்தை உண்டாக்குகிறத நினைக்கல. ஆனால் கர்த்தர் இப்படி ஆதாமுடைய பாவத்தினாலே அவன் மனுக்குலம் எல்லாம் பாவமாயிற்று. அவங்கள மீட்கிறதுக்காக நான் என்னுடைய குமாரனா இயேசு அனுப்புகிறேன். அவர் எல்லாருடைய பாவங்களையும் தன் மேலே ஏற்றுக்கிட்டு, அவ்வளோதான் அங்கே இருக்குது. ஆனால் நமக்கு புரியணும், இவரே சர்ப்பம் போல் ஆனார். அதுதான் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை பற்றி அங்கே வாசிக்கிறோம். அப்போ இயேசுவே வெண்கல சர்ப்பம் போல் அது உயர்த்தப்பட்டது போல் தான் உயர்த்தப்படணும்னு சொல்கிறாருன்னா, அப்போ அதை நினச்சி பாருங்கள், எவ்வளவு ஒரு கேடான நிலைமைக்கு இயேசு தள்ளப்பட்டார். உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா சர்ப்பம் போல் ஆனார். ஆனாலும் என்ன நடந்துருச்சு? மோசையோட கையில் இருந்த கோல் சர்ப்பம் ஆயிற்று. மற்ற இந்த உலகத்தாருடைய எல்லா மந்திரவாதிகளுடைய அந்த கோல்கள்லேருந்து வந்த எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கிற்று. அந்த உலகத்தார், அந்த பார்வோன் அன்றைக்கு உலகத்திலேயே பெரிய ராஜா, ஏறக்குறைய உலகம் முழுவதும் அவன் ஆளுகிறான். அந்த மாதிரி நிலைமையில் இருந்தது. அங்கே இருந்த மந்திரவாதிகள் தான் சூப்பர் மந்திரவாதிகளாக இருந்திருப்பாங்க. அவங்க கோலை போட்டால் சர்ப்பம் உண்டாகுது. அப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதாக பார்வோன் நினைத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் அந்த சர்ப்பங்களையெல்லாம் விழுங்கி போடத்தக்கதாக ஒரு சர்ப்பத்தை தேவன் மோசை மூலமாக அந்த கோலை கொடுத்து அனுப்புகிறார். அங்கே போட சொன்னார். ஆரோன் போட்டான், சர்ப்பம் ஆயிற்று. எல்லோரும் மிரண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த மந்திரவாதிகள்
சூனியக்காரர்கள் எல்லாரையும் பார்வோன் கூப்பிட்டானா அவங்களும் வந்து கோலை போட்டாங்க. இப்போ சர்ப்பமாயிருச்சு. என்னத்தை பெருசாக நீ மட்டும் செஞ்ச அப்படின்னு சொல்லி பார்வோன் நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இந்த ஆரோனுடைய கோல் அந்த மற்ற எல்லா கோள்களிலிருந்து வந்த சர்ப்பங்களை விழுங்கி போட்டது. அதாவது அந்த மந்திரவாதங்கள், அந்த மந்திரி, அந்த 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 வல்லமைகள், பிசாசுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் விழுங்கி போட்ட ஒரு கோல். அதை நினைத்து பாருங்கள். அப்போ இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்து அதெல்லாம் ஜெயிக்கலை. இவர் வந்து தானே ஒரு சர்ப்பம் போல் ஆகிக்கிறார். ஏன்னா எல்லாருடைய உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன் மேலே ஏற்றுக்கொண்ட போது அவருடைய தோற்றம் எப்படி ஆயிடுச்சான், அப்படி ஆயிடுச்சான். அது மாத்திரமல்ல, அவருடைய முகம் இவ்வளவாய் அந்த கேடு அடைந்தபடியால் கண்ட யாவரும் பிரமிப்படைந்தார்கள்னு இருக்குது. ஏசாயா 52 கடைசி 2 வசனத்தில் அவருடைய முகம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால். அப்போ முகத்தில் குத்தி குத்தி முகத்தை சதைச்சிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பாடுகள் முகத்தில் குத்தும்போது அவருடைய முகம் சிதைந்து போய், அதை பொதுவாக ரொம்ப யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் அதை நம்ம கவனிக்கணும். நீ தேவனுடைய குமாரனோ, நீயா தேவனுடைய குமாரன், நீயா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லி சொல்லி குத்தி இருப்பான். முகத்தை சிதைச்சிருந்தா அவருடைய முகம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கோம். அதை நினைத்து பாருங்கள். அவருடைய பாடுகளை நீங்கள் தியானிக்க வேண்டும். அங்கே தான் அவர் நமக்காக, நம்முடைய சுகத்துக்காக செலுத்திய கிரயம் இருக்கிறது. அதை கவனிக்க வேண்டும் என்று தான் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். சரி, இன்னும் ஒரு வசனத்தையும் கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னாகமம் 21வது அதிகாரத்தில் 4 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். மன்னா ஜனங்களுடைய மனதுக்கு வெறுப்பாக இருக்குதுன்ட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேகர் ஜனங்கள் செத்தார்கள். அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்கள்னா அது வாயை திறந்தால் அக்கினியாக இருக்குதான். அப்பேற்பட்ட சர்ப்பங்களை அனுப்பினாராம். அதெல்லாம் எங்கே இருந்துச்சு? எல்லாம் வனாந்தரத்தில் அங்கங்கே புதற்குள்ளே தான் கிடந்தது. ஆனால் இவங்க தேவனுக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தவொன்னே கர்த்தர் கோபம் வந்துருச்சுப்போ அப்படின்னு விட்டுட்டார். அந்த சர்ப்பங்கள்லாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே ஜனங்கள் மோசை இடத்துல போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதுனாலே பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு போகும்படி நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பாம்பு கடிச்சிருச்சு, சாக போகிறாங்க. சாகாமல் தப்புறதுக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் சாகாமல் பிழைப்பான், சுகமாயிருவான். அப்போ சுகத்துக்கு, சாவாமல் பிழைக்கிறதுக்கு, சுகமாவதற்கு அங்கே என்ன நடந்தது? வெண்கல சர்ப்பம். இவன் கொண்டு போன கோலே அது சர்ப்பமாயிருச்சுங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வி. இது என்னது, போயும் சர்ப்பந்தானா, ஒரு சிங்கமெல்லாம் வரக்கூடாதா? அப்படியெல்லாம் நம்ம நினச்சா இல்லைப்பா. அது அங்கே அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்தேன் எல்லா பாவமும் புறப்பட்டு வந்து இந்த மனுக்குலத்தை இப்படி ஆக்கி வச்சுருக்கு. இப்போ இந்த மனுக்குலத்தில் இருக்க எல்லா பாவத்தையும் திருப்பி கொண்டு போய் ஒரு ஆள் மேலே வச்சா அந்த ஆளே சர்ப்பம் மாதிரி ஆயிடுறாரு. அப்படிங்கிறத காட்டுவதற்காக தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த வெண்கல சர்ப்பத்தை விளக்கும்படி, நீக்கும்படி, அனுப்பிவிடும்படி ஜெபம் பண்ண சொல்லி ஜனங்கள் கேட்குறாங்க.
ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், அதெல்லாம் செய்ய முடியாது, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு வச்சு பாம்பு கடிச்சவன் சாகிறதுக்கு முன்னாடி வந்து அதை பார்த்தா பிழைச்சிக்கிடுவான் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பாம்பு கடித்தவர்கள் எல்லாரும் சாகாமல் பிழைக்க இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். இந்த 2 அடையாளங்களும், மோசே கையில் இருந்த கோல் அது சர்ப்பமாகி, மீதி மந்திரவாதிகளுடைய சர்ப்பங்களை எல்லாம் மந்திரங்கள், அந்த பிசாசு மூலமாய் உண்டாகிற மந்திரங்கள், மந்திரவாதிகள், பிசாசின் வல்லமைகள், அந்த சர்ப்பங்களை இந்த ஒரு சர்ப்பமானது விழுங்கி போட்டுச்சு. அது போய் பாம்பு தானான்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இப்படி ஆகிவிட்டது, வேறு விதத்தில் விவரிக்க முடியாது. இயேசு சர்ப்பம் போல் ஆனார். சர்ப்பம் ஏன்னா எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த பாவங்களுக்கான தண்டனையை அவர் அனுபவிக்கணும். அப்படி தான் இயேசு அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டிருந்தார். அதை நோக்கி நான் பாம்பினால் கடிக்கப்பட்டேன்னா பாவத்தினால் கடிக்கப்பட்டு, பாம்பு கடிச்சு பிடிச்சுங்க. ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னோன்னே நமக்கு மனசுக்குள்ளே ஆத்திரமாக கோபமாக எல்லாம் வருது. யாரோ ஒன்று, சில வார்த்தைகளை சொன்னால் சந்தோஷமாக இருக்குது, சில வார்த்தைகளை சொன்னால் வருத்தமாக இருக்குது, சில வார்த்தையை சொன்னால் அழுகிறான். ஆனால் சில வார்த்தையை சொன்னாக்க எப்படி இருக்க, ஈட்டியில் குத்துன மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு வருத்தம், வேதனை, அதெல்லாம் ஏதோ ஒரு வார்த்தைன்னா அந்த வார்த்தையினால் பிசாசு நம்மளை கடிச்சிருச்சுன்னு அர்த்தம், சர்ப்பம் நம்மளை கடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம மனசு எவ்வளோ செத்து பழைக்குது. அப்படி போராட்டத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ அந்த நிலைமையில் இருக்கிறவங்க இயேசுவை நோக்கி பார்த்தா நம்மளுடைய வியாதி நீங்க, அந்த சர்ப்பம் கடித்ததுனால, அந்த பிசாசு நம்மளை கடித்ததுனால நமக்கு உண்டான வியாதி நீங்க, நம்ம பிழைக்க, சாகாமல் பிழைக்க அந்த இயேசுவாக இருக்கிற இவர் தானே வந்து எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கிட்டு சர்ப்பம் போலாகி அங்கே நமக்கு பரிகாரம் செஞ்சார். அதனால் இவரை நோக்கி பார்த்தா இவர் சர்ப்பம் போல் ஆயிட்டார். ஆனாலும் நோக்கி பார்க்க சொல்கிறாரு, நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த இடத்துல இந்த மோசே கொண்டு போன அவனுடைய கையில் இருந்த கோல் அதுவும் சரி, மோசே வனாந்தரத்தில் உயர்த்தின அந்த வெண்கல சர்ப்பமும் சரி, அது இயேசுதான். இயேசுக்கு அடையாளமாக அந்த நாட்களில் அது செய்யப்பட்டிருந்தது. அது இயேசுதான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இயேசுவே யோவான் 3வது அதிகாரத்தில் 13, 14, 15 2 வசனங்களை இயேசுவே சொல்கிறார். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். வெண்கல சர்ப்பத்தை மோசை உயர்த்தி வைத்தது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும். ஏன்னா இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல், அதோடைய தொடர்ச்சியாக தான் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ சிலுவை காட்சியை பார்த்து இயேசு வந்து சிலுவையில் தொங்கி நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், எல்லா பைத்தியக்காரத்தனங்கள், எல்லா சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், ஆத்திரங்கள், கோபங்கள், சண்டை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு சர்ப்பம் போலாகி அதுக்கான தண்டனையெல்லாம் சிலுவையிலே பெற்றுக்கொண்டிருந்தார். தேவன் தம்முடைய கோப ஆக்கினையை அவர் மேல் ஊற்றினார். தேவன் தமது கோபத்தை எல்லாம் ஊற்றினார். அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கான தண்டனை அவர் சகித்தார், பொறுமையோட சகித்தார். அப்படி சகித்தவர் அவர் ரத்தம் சிந்தினதுனால மீட்பு உண்டாகி அவர் பட்ட காயங்கள்னால நாம் இப்போ இந்த காலங்களில் சுகமடைய, சாவாமல் பிழைக்க அவர் ஏதோ ஒன்று செஞ்சாரே, அதை நம்ம கவனிக்கிறதா இல்லையா? அதை கவனித்தா அவருடைய தழும்புகளால் தான் சுகமாகிறோம்னு நமக்கு தெரிஞ்சா, லட்சக்கணக்காக ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணுறதை விட்டுட்டு அதை ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கணும், அதை பார்க்குறதுக்கு 4 பேர் வரணும், சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும், அங்கே காவலுக்கு 4 பேர் இருக்கணும், அங்கே டாக்டர் கூப்பிட்டாங்க அது பதில் சொல்கிறதுக்கு ஆளுங்க நிற்கணும், இம்புட்டெல்லாம் போய் தான் வீட்டை விட்டு எங்கேயோ போய் படுத்து அம்புடி காசு செலவு பண்ணி அம்புடி வேதனையோட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுத்தி அங்கே இவங்கள பார்க்குறதுக்கு 100 பேர் வருவாங்க.
அப்படி ஆகிப்போச்சா இப்படி ஆகிப்போச்சான்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ இவ்வளோ பாடுகளையும் படுத்தி தானும் காசை செலவு பண்ணிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு படுத்திருந்து வர்றதை விட சரி அப்படி தான் சுகமாகி வந்துட்டு அதுக்கப்புறம் சாகாமல் இருக்கமா? அப்புறமும் சாவு வந்துடும். ஆனால் தேவன் கொடுக்குற சுகம், இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிற தெய்வீக சுகத்தை நாம் பெறுவதற்கு என்ன தான் செய்யணுமா? ஒன்றும் செய்கிறது. அவருடைய பாடுகள், அவரை நோக்கி பார்க்கணும். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அவர் மூலமாக தான் சுகம், அவர் மூலமாக தான் சமாதானம். இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்றைக்கி உலகத்தில் பிரச்சனை, கேட்குறதெல்லாம் கிடைச்சாலும் கூட நிம்மதி இல்லை. அவங்க கேட்டதெல்லாம் கிடைச்சாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா அந்த உலகத்தில் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அவங்க சந்தோஷத்தை இன்னும் கொஞ்சம் வேறு அதிக அளவில் பெறணுங்கிறதுக்காக இந்த பாவம் செஞ்சால் சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சால் சந்தோஷம். அதனால் பாவமாக செஞ்சு சந்தோஷத்தை அடையலான்னா முடியலை. சந்தோஷம் வர்றது போல் இருதயம் வெறுமையாகிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்தா சாலமோன் தான் சொன்னால், சூரியனுக்கு கீழே நான் கண்ட எல்லாவற்றையும் பார்த்த எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. அங்கே இன்பத்தை அனுபவிக்கலாமா, இங்கே இந்த இன்பத்தை அனுபவிக்கலாமா, இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கலாமா, அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கலாமா, எல்லாம் போனால் கடைசியில் வெறுமை, எம்டி. அவன் சொன்னான், சகலம் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. ஆனால் எங்கே உண்மையிலே சமாதானம், எங்கே உண்மையிலேயே சுகம், எங்கே உண்மையிலே நல் வாழ்வு? அதெல்லாம் தேவன் நமக்காக அனுப்பிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பலியானாரே, அங்கே சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரே, நம்முடைய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதோடைய தண்டனையை சகித்தாரே, நம்முடைய வியாதிகளையும் துக்கங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் கூட ஏற்றுக்கிட்டு அதையும் சுமந்தாரே. அவைகளுடைய பலனால் எப்படி அவருடைய சரீரம் காயமாயிற்று, அவருடைய தழும்புகள் காயங்கள் அடி வாங்கியது, முதுகெல்லாம் உழுது போட்டது போல் ஒரே புண்ணா, சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு அவருடைய எலும்புகளையெல்லாம் எண்ணலாமா. அது சொல்கிறார், நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல அப்படி சொல்கிறாரு. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நான் காண்டாமிருகத்திலேருந்து கொம்புலேருந்து கூட நான் உங்களை கூப்பிடுறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றணுன்னு. அப்போ அந்த பாடுகளையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த பாடுகள், அவருடைய வேதனைகள், அவருடைய சரீர வேதனையும் மனவேதனை எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நமக்கு சுகத்தை உண்டாக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. மறுபடி சொல்கிறேன், பொதுவாக இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக மரித்தார், சிலுவை மரணம் சிலுவை மரணம் சிலுவை மரணம், ரைட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய சுகத்துக்காக விப்பிங் போஸ்ட், அதாவது ஒரு மரத்தில் கட்டி வச்சு முதுகெல்லாம் அடித்தாங்களே, முள்முடி சூட்டினாங்களே, தாடியை பிடுங்கினாங்களே, அங்கே காலையும் ஆணியில் அரைஞ்சாங்களே, கை கால் ஆணியில் அரைஞ்சதை அடிக்கடி சொல்லுவாங்க, ஈட்டியில் குத்துறதையும் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு வேதனைகளும் சரீர காயங்களும் மனவேதனைகளும் அதில் தான் நமக்கு சுகத்துக்கான காரியம் அங்கே இருக்குது. அதனால் அதை தேடுன்றாரு. ஆதலால் இயேசுவின் சிலுவை பாடுகளை நோக்கி பார்த்தால் நாம் சுகம் அடைவோம் என்று நாம் அறிகிறோம். இப்பொழுதும் கூட செய்திகள், ஆயிரக்கணக்கான செய்திகள் வருகின்றன. அதில் சுகத்தில் எத்தனையோ விவரங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் முக்கியமாக இந்த காயங்கள் மூலமாக தான் சுகமாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு, அதில் அந்த காயங்கள், அந்த தழும்புகள், அந்த பாடுகள், அந்த வேதனைகள் ஒரே நாளில் அவர் போய் பந்தி ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு, அப்புறம் ஜெபம் பண்ண போகிறாரு. அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க அண்ணா, காய்பா, அந்த ஆலோசனை சங்கம், பிலாத்து, ஏரோது, மறுபடி பிலாத்து, அந்த விசாரணை, தலையில் முள்முடி, தாடியை பிடுங்கிறது, கட்டி வச்சு அடிக்கிறது, கேலி பண்ணுறது, தூக்கிட்டு போய் அந்த சிலுவையை தூக்கிட்டு வான்னு சொல்கிறது, அங்கே போய் சிலுவையில் அரைஞ்சது. இந்த பாடுகளை நீங்கள் தியானம் பண்ணுங்கள், சுகமடைவீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.